ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துடலாம். இது கூட கோவக்காயை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கோவக்காயை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் கூட நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அதில் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது பொரியலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ காய் நல்லா வேகட்டும். நடுவில் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா காய் வெந்து வந்துடும், தண்ணியெலாம் சுண்டி. அதுக்கப்புறமா இதில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குனோம்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பாட்டில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.